நம்ம லைஃப்ல மொத வீடு வாங்க போறோம் அப்படினாலே அதோட எக்ஸைட்மெண்ட் வந்து செம்மையான ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும் அண்ட் இமோஷனலி அது வேற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அண்ட் இந்த நேரத்துல எத்தனை பேர் என்னென்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்றத இந்த வீடியோல உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. வந்து பாத்தீங்கன்னா லோன் கெப்பாசிட்டி, உங்களோட லோன் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த வீடை பாருங்க. நீங்க பார்க்காம எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா லோன் அப்ளை பண்றப்ப உங்க லோன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா உங்க டைம், உங்க எஃபர்ட் எல்லாமே வீணாயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீடியோ லிஸ்ட்ல போய் பாருங்க, அது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு அதை சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் செகண்ட் நீங்க உங்களோட பர்பஸ் என்னன்றத கிளியரா இருங்க. நீங்க வீடு நீங்க கேல் சிட்டில வேலை செய்றீங்களா, அந்த ஏரியால ஒரு வீட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் சின்னதா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வசதி வேலைக்கு போயிட்டு வரதுக்கு நிறைய இருக்கும். ஓகே, அதே நீங்க உங்களோட அந்த வசதியை பார்க்காம பெரிய வீடு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவர் ஜேர்னில நீங்க வீடு எடுத்தீங்கன்னா நீங்க டெய்லி போயிட்டு வரப்ப அந்த ஜேர்னியை உங்களுக்கு டயர் கொடுத்துரும். மூணாவது பாத்தீங்கன்னா உங்களோட காஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு MOT 1 அப்படின்னு கட்டுறது இருக்கு அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. மெமோரண்டம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. வீடு ஒரு 5 லட்சம் வரைக்கும் வீடு வாங்குறீங்கன்னா சாவி எடுக்கிறப்ப உங்களுக்கு எப்படியும் ஒரு 9,000 நீங்க கட்டணும். அது ரொம்ப பேருக்கு தெரியாது, கடைசி நேரத்தில் தான் தெரியும். சோ மேபி தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, உங்க வீட ரெனோவேஷன் பண்ண போறீங்க அப்படின்னாலே ஏர்லியாவே என்னென்ன செய்ய போறீங்க, இதான் என்னோட பட்ஜெட்டுக்கு இதுக்குள்ள தான் வரும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நீங்க மட்டும் ப்ரிப்பேர் பண்ணல கணக்கு மீறி போயிடும். அடுத்தது, உங்களோட நெய்பர்ஹுட் ப்ராஜெக்ட் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. நீங்க இந்த ஏரியால ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறீங்கன்னா அதை சுத்தி என்ன மாதிரி டெவலப்மெண்ட் போகுது, நல்லா போனுச்சுன்னா ஓகே, அப்படி நல்லா போனா ஏன் நல்லா போல, என்னென்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு அது சரி வரலன்னா அந்த மாதிரி வீட வாங்குறது அவாய்ட் பண்ண பாருங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஏஜென்ட் ஒரு ரியலான ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், அந்த ஏரியால ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தானா, இல்ல அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியுதா அப்படின்றது எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஏஜென்ட் கிட்ட போங்க. யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். பாய்.